அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த கீழே போய் இருப்பாருங்க. போய் அதான் அந்த கிராமம் அந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த வீடுகள் இருந்துச்சு. 15 பேர் அண்ணாட ஃபேமிலியான். அவர் வந்து கட்டாரில் இருந்திருக்கார். கட்டாரில் இருந்து இன்றைக்கு தான் வந்திருக்கார். இன்றைக்கு வந்து பார்க்குறார். பார்க்கும்போது இங்கே வீடும் இல்லை, அவங்களோட சொந்த பந்தம் யாருமே இல்லை. 4 வீட்டிலிருந்து அவங்களோட 15 பேர், அவங்களோட குடும்பமே, அவங்களோட மனைவி, 3 பிள்ளைகள், அவங்களோட 3 அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 15 பேர் அவர் கட்டாரிலேருந்து இங்கே வரக்குள்ள வந்து பாருங்க அழுதல் நிற்க பாருங்க. தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்துக்கு வீடு கட்டணும், தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாரில் போயிட்டு வேலை செஞ்ச மனுஷனுக்கு இந்த ஒரு இழப்பு எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும். அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய சகோதரன் சொல்லிட்டு மொத்தம் 15 பேர் அந்த வீட்டில் இருந்து 4 வீடா மொத்தம் சரியோ. அந்த 4 வீடு வந்து அவங்களோட சொந்தம். அப்படி ஒட்டுமொத்த சொந்தம் வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. 3-4 மாதங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகி 30 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அது சின்ன லோரியா பெரிய லோரியாண்டா? அது மேல இருந்து வந்து பார்த்தீங்களா அது ஒரு கிராமமே இந்த இடத்துல வந்து இல்லாமல் போயிருக்கு பாருங்க. இது கிராமம் தான் இது. ஆனால் அந்த கிராமங்கள் வீடுகள் இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளமும் அங்கே இல்லை. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த மண் சரிவை விட மிகவும் பயங்கரமாக இடம்பெற்ற ஒரு மண் சரிவு வந்து இந்த இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நுவரெலியாவிலிருந்து கண்டிக்கு போகிற வழி. கண்டிக்கு போகிற வழியில் வந்து ரம்பட கம அப்படின்ற இடத்துல இந்த ஒரு மண் சரிவு வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மலையத்தில் ஒரு பேருந்தொண்டு ஒரு பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து உயிரிழந்ததாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பள்ளம் தான் இந்த பள்ளம். இந்த பாருங்க, பாருங்க, இந்த இருக்கிற பள்ளம் தான் அந்த பள்ளம். இப்போ உங்களுக்கு வித்தியாசமாக காட்சியளிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து வெளியே போய்விட்டது மக்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல விபத்து நடந்து ஒரு 5 மாதங்கள் கூட ஆகலை. பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற இதில் ஏற்பட்ட மண் சரிவு அங்கேருந்து மேலே வந்து ஏற்பட்ட மண் சரிவால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிராமமே இந்த இடத்துல வந்து இல்லாமல் போயிருக்கு. ஒரு கிராமம் விளங்குதா? கிட்டத்தட்ட 50-60 வீடுகள் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல மட்டும் உயிரிழந்திருக்காங்க. பாருங்கள், இது வரைக்கும் நாங்கள் போனதில் 5-10 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கிராமமே அடிச்செல்லப்பட்டிருக்கு. உங்களை படியாக காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் இராணுவ வீரர்கள் வந்து களத்தில் இறக்கி இப்போ வேலை நடந்துருக்கு. பாருங்கள், இந்த வேலை செய்கிறாங்க பாருங்கள். இந்த பயர்கள் இந்த இதுகள்லாம் வந்து சரியாக வந்து வேலை நடக்குது. அஞ்சால மீட்பு பணிகள் நடக்குது மக்களே. இன்னும் மீட்கலையாம். நிறைய பேர் உள்ள இருக்கிறத வந்து சொல்கிறாங்கண்ணே. இன்னும் வந்து அவங்களோட சடலங்கள் வந்து எடுக்கப்படலை. வாங்க இந்த போய் காட்டுறோம் உங்களுக்கு. அங்கே பாருங்க, அந்த அறந்த பயரெல்லாம் வந்து கட்டுறாங்க பார்த்தீங்களா? இராணுவ வீரர்கள் இன்னும் கிராம மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்த வேலையை வந்து செய்கிறாங்க. வாகன போக்குவரத்துகளும் இந்த வழி பார்த்தீங்கன்னா இந்த முற்றுமுழுதாக வந்து கிளியராக இல்லை மக்களே. நுவரெலியாவிலிருந்து கண்டிக்கு போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முற்றுமுழுதாக வந்து இன்னும் கிளியர் பண்ணலை. ரோட்டில் வந்து அங்கங்கே வந்து பெரிய பெரிய மண் கும்பங்கள் வந்து காணப்படுது. அதையும் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இருக்கக்கூடிய பள்ளத்தை பாருங்கள், எப்படி இருக்கு பள்ளம் பாருங்க. பார்த்தா தெரியும் எந்த பெரிய மண் சரிவு ஏற்பட்டு சொல்லிட்டு. பாருங்க மகளே, அங்க இருந்து அப்படியே மேலே வந்துருக்கு. அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே இந்த கீழே போயிரு பாருங்க. போய் அதான் அந்த கிராமம் அந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த வீடுகள் இருந்துச்சு பாருங்க. இது கிராமம் தான் இது. ஆனால் அந்த கிராமங்கள் வீடுகள் இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளமும் அங்கே இல்லை. அடியோடு சேர்த்து போயிருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த ஒரு இது ஒன்று இருக்கு பாருங்க. அதில் தகர மாட்டி இருக்குண்ணே.
அவ்வளவு பள்ளமா போயிரு பாருங்க மக்களே. அதே அங்க வர டயர் உண்டு, வாகனத்துல டயர் எங்க அங்க வர அங்க. ஓ ஒரு வாகனத்துல டயர் வந்து எடுத்தீங்க பாருங்க, இங்க பாருங்க. இதெல்லாம் தோண்டி எடுத்துருக்காங்க பாருங்க மக்களே எப்படி இருக்கேன். ஏதோ ஒரு அந்த அந்த இழுக்கிறாங்க பாருங்க. அதை இப்போ எடுக்கிறாங்கண்ணே. அதுக்கு பக்கத்துல இது வீட்டு பாரு. ஓ அதே மாதிரி தான் வீடு இருந்தீங்கடா. ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இல்லை தப்பி இருக்கு மகளே. இந்த வீடு மட்டும் தான் தப்பி இருக்கு. மற்றதெல்லாம் வந்து அப்படியே மண்ணுக்குள்ள போயிட்டு இன்னும் இதுக்குள்ள வந்து ஆட்கள் இருக்காங்க. சோடா சேஸ் இல்லாம நீ பாத்தியா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இராணுவ வீரர்கள் வந்து அவங்களுடைய வேலையை வந்து செய்து கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க. இப்போதான் அவங்களுக்கு வேலை. இந்த கேபிள் நம்ம நடந்தேன் வயர், கரண்ட் கேபிள். இந்த பார்க்கலையா அந்த கரண்ட் கேபிள் இருந்த இதை பாடுறா, வயரை பாடுறா, தொம்பல் பாருங்க. அதுவும் ஃபுல்லாக உடஞ்சா கிடந்துச்சு. இது வந்து மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. வாங்க அப்படியே பார்த்துருவோம். நல்லா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க மக்களே. நீங்கள் இப்போ கிட்டல்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மலை சைட்டில் வந்து ஒரு பஸ் ஒன்று பிரண்டு 30 பேர் வரதான்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் அது. 5 கிட்ட தானே, ஒரு 3-4 மாதம் இருக்கு. அந்த போக்குவரத்துலாம் சரியான கஷ்டமாக இருக்குது. இது இந்த இடம் மட்டும் இல்லை, வார வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் செஞ்சுருக்கிறேன். ரோட்டில் ஃபுல்லாக மண். அந்த வாரம் எங்க இருந்து வந்திருக்கு, மேல இருந்து வந்து பாத்தீங்களா அது ஃபுல்லா மலையாத்தாண்டா இருந்தது. அப்ப உடைச்சி வந்துருக்கு. இங்க இருக்கிற இந்த பெரிய ஆளெல்லாம் எங்கேயோ தூரத்தில் இருக்கான். இந்த இடம் சரியான வெயிலா இருக்கு மக்கள். ஏதாவது கண்ணாடி போட்டிருக்கேன், அதே மாதிரி தவறா நினைப்பீங்க. அங்கே பார்த்துடுறேண்ணே. பாருங்க வேலை நடக்கு. லோரி இதுல நிக்க கூட பக்கத்துல. என்ன லொரியாடா அது? என்னடி விளங்குது சப்பையா கிடைக்குது. ஓ லொரியாண்டா. லொரியா பஸ்ஸாடா அது? பஸ்ஸுடா, அந்த முன் பட்டத்தை பார்க்கலையா? தெரியல. அந்த வண்டி கம்பி இவா எல்லாத்துக்கும் என்ன மாட்டி படிக்கிறாமா? என்ன அது லொரியா? அது லொரியா இது அங்கே வீட்டில் இருந்ததா இல்லை விடத்தனி பானதா? கடவுளி. அந்த கீழ் டயர் செட் பண்ண தான் இருக்குண்ணே. மற்றெல்லாம் போயிது. பனி கிடக்கு. இருக்கு, அதான் மண் நிறைய. சரி
இது அந்த பெரிய லோரியாண்ணா அது அந்த பெருசா அந்த மரமெல்லாம் ஏற்றுறது மரலோரியா ஆ மரக்கறி ஏற்றுறது டைம் ஆ அது அது இங்கே பார்த்தீங்களா அதில் பாதியாக இருக்கு. எத்தனை பேர் இறந்துருக்காங்க சரியா சொல்ல இப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் ஒரு 20 பேர் எடுத்திருக்காங்க மக்கள். 22 பேர் எடுத்திருக்காங்க. மற்றபடி போலீஸ் எடுக்கலாம். ஏன் அப்படி போயிட்டு எப்படி தேடுறது? அதான் கழுவி கொண்டு போய் அந்த சாதாரணமா ஒரு 20-30 அடி உயரத்துக்கு மட்டும் நிறைஞ்சிருக்கு. அதனால அதுக்கு அடியில் எப்படி தோண்டி எடுத்துட்டாங்க. அது அதான் ஒரு வீடுகள்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 50 பேர் இருக்கலாம், சாதாரண இருக்கலாம். இந்த வார் அடுக்கு ஆனா இந்த வீடு பண்ணாம தப்பிருக்கேன். இதார வீடு உங்களுடைய? ஓ அவர் வீடு. இதுல வீட்டுல பாதி என்ன பைத்தா இல்லையா? இல்ல அப்படி இருக்காது. இதே மாதிரி கடை அங்கிட்டு இருந்துச்சு. அதுலயா முன்னுக்கா ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அந்த கடையில இருந்து அங்க இறந்துட்டாங்களா? இல்ல இறந்துட்டாங்க. இது இரவுல நடந்து கேப்ப வேணா 10:40 10:45. என்ன டைம் சொல்ல இயலாது. என்னடா யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு வரையலாது என்ன எல்லா பக்கம் block. அதுல போய் சொன்னாங்க வந்து ஒரு 50 பேர்கிட்ட வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்தாக்கள் சொன்னாங்க. சொல்லுங்க. அப்ப இலங்கையில அந்த ஏற்பட்டது பெரிய விபத்து தானா? நமக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இதுதான் பெருசு. இதுதான் பெருசு. இதெல்லாம் அந்த பஸ் ஒன்று விரண்டது ஏற்கனவே அந்த பள்ளத்துல இந்த கிட்ட நடந்தது. அது பிரேக் இல்லாமலா? அது என்னன்னு தெரியல. பிரச்சனையா டிரைவர் பிரச்சனையா என்னன்னு தெரியல. இது பாத்துல வேற இங்க நடந்திருக்கா அப்படி ஸ்லிப்? இல்ல ரோட்டோரத்துல ரோட்டு மட்டும் இடிஞ்சிருக்கா. நான் உயிராபத்தானே அதுலானே பனிய டேம் வரைக்கும் போயிருக்கு. எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட? 6 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அந்த ஆறு அந்த வீட்டுல தொங்கல் நாங்கள் கங்கறான். தெரியுது பாத்தியா அது சாமான்லாம் அந்த ஒன்று நல்லா சும்மா பண்ணுங்க. வீடு வேண்டாம் பாருங்க மகளே, இந்த வீட்டில் அப்படிங்கிற வீட்டு அதுல இருந்து ஒருத்தருமே இல்லையா மகளே? என்ன சரியான ஒரு மனத்தா மனசுகிறா சக். அந்த அண்ணன் மட்டும் தான் நெஞ்சுக்கிறாங்க அந்த வீட்லையும் இந்த வீட்லையும். எடுத்துருக்கேம்மா அரைவாசி வந்துருக்கேன். அது சின்ன லோரியா பெரிய லோரியாண்டா? அது அது இது விடத்துல என்ன சரியா கிடந்தது? அந்த இருக்கு இதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் அந்த என்ன பார்ட்ஸ் சரி ஜிவார் இது எந்த பெரிய வெட்டிச்சு கொண்டு வைக்கிறேன். இங்க பாருங்க அங்கிருந்து இழுத்துடுதிக்காங்க எப்படி அடிச்சு போயிடா. அதில் ஒரு பாதி அந்த அடி மரத்தில் நின்றுக்கிறான் முட்டிட்டு போய். அடியடா சின்ன அடியடா மண்ணை யோசிச்சுப்பா. இந்த வாழை நொறுக்கண்டா மனுஷன் நிலைமை யோசிச்சுப்பார். அதான் 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 இந்த பேர் தான் அந்த வண்டியாம் இந்த ஐயாரு. அண்ணா உங்களோட தான் என்ன இது வானம் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி தருவாங்களா அண்ணே? இதுதான் பார்க்குறான். தருவாங்க. அதானே ஃபுல் இன்சூரன்ஸ் தானே? நீங்கள் நிற்கலையாண்ணா நடக்குள்ள எங்கே இல்லை மேலே போய்த்தீங்களா? வேறு யார் இருந்தீங்க வீட்டில்? எல்லாம் சேர்த்துட்டாங்க. இதில் 13 ரூபா
பக்கத்துலையா? சொந்தமாக கூட? ஆ, நீங்க எங்க? நான் மட்டக்களப்புண்ணா. நீங்கள் போனோடையே தப்பிட்டீங்க அப்படியா வழியா? இல்ல இல்ல இங்கே தான் பார்க்கிங். சே, ஒன்று யோசிக்க என்ன சரி. இப்போ அவங்க வந்தானே இருக்காங்க, இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி தருவாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் தானே இப்போ நடந்தது. நீங்கள் காசெல்லாம் கட்டுறீங்க இன்சூரன்ஸ், வேறு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை என்ன. அப்புறம் என்னது சும்மா இன்சூரன்ஸ் கட்டுரு? உங்களுக்கு எப்படி இருக்கீங்க பக்கத்தில் இந்த வீட்டில் இந்த ஆக்கள் அடிச்சுட்டு போவேன்? அறுவாசி பேர் எடுக்கலையா அவனே? வேலாதா கஷ்டமா? இல்ல இல்லைண்ணே, இப்படி நடக்கூடாது. விடல. ம், மரக்கறி ஏத்துறா என்ன கொழும்பு தான், குழம்பு? ஊர்ல இருந்து கொழும்பு. டயர்லாம் எப்படி? புது டயர் 86,000 ஒரு டயர். ஒரு டயர். சரி, ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தருவாங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க. அதெல்லாம் போயிட்டு இருந்ததா அதில்? இந்த நிற்கிறேன் அந்த பொடி. ஓ, அவங்க பிள்ளைங்க 3 மனுஷெல்லாம் ஐயோ, வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்கோம். அந்த அந்த அண்ணா தமிழ் கேட்க மாட்டார் அவர். அந்த பாருங்க மக்களே, இந்த நீல கலர் டிஷர்ட் போட்டிருக்க அந்த அண்ணன் வந்து வெளிநாட்டில இருந்து இப்போ தான் வந்திருக்கிறார். அதில் பார்த்தீங்க சொன்னால் அந்த அண்ணன் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ வந்திருக்கிறார். அவர் வெளிநாட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் வந்து மேலுக்கு வந்து வீடு இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மனைவியும் அவங்களோட 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளும் வந்து அப்படியே பிள்ளைங்க, அவங்களோட அப்பா அம்மா, ஆ அவங்களோட தம்பிட 4 பேர், ஆ அவங்களோட அண்ணன் 3 பேர், ஆ எல்லா ஃபேமிலி. எத்தனை பேர் மொத்தம்? அவங்களோட ஃபேமிலியானா 15 பேர். என்ன ஒரு கவலையான ஒரு விஷயம் மக்களே. அவர் வந்து வெளிநாட்டில் இருந்திருக்கிறார். வெளிநாட்டில் இருக்கக்குள்ள அவங்களோட வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட 15 பேர், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய சகோதரன் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தம் 15 பேர் அந்த வீட்டில் இருந்து 4 வீடா மொத்தம், சரியோ? அந்த 4 வீடும் வந்து அவங்களோட சொந்தானாம். அப்படி ஒட்டுமொத்த சொந்தம் வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து இந்த இன்றைக்கு தான் வந்து பார்த்து நிற்க பாருங்க, இன்றைக்கு தான் வந்திருக்கா பாருங்க. இதில் மணக்குது. ம், சில வேளை நம்ம நிற்கிற இடத்துலையும் தான் இருக்கலாம் ஆக்கள். இது ரத்தம் தந்தா தெரியுதா? ம், சே, இந்த கேவரு ஐயா கொய்த கன்றி வெட கன்றி. ஓ, கட்டார். हाँ 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 होया कि फैमिली हाँ डोंट वरी किए द मेंबर्स பஸ்ல பகலோ ஃபேமிலி. ஐயோ மக்களை என்னென்னு சொன்னால் வந்துட்டு 14 பேரில் 15 பேர் அண்ணாட ஃபேமிலியான். அவர் வந்து கட்டாரில் இருந்திருக்கார். கட்டாரில் இருந்து இன்றைக்கு தான் வந்திருக்கார். இன்றைக்கு வந்து அண்ணன் வந்து பார்க்குறார். பார்க்கும்போது இங்கே வீடும் இல்லை, அவங்களோட சொந்த பந்தம் யாருமே இல்லை. அண்ணன் வந்து இப்போ யோசிச்சு கொண்டு நிற்கிறார். அண்ணன் வந்து ஒரு சகோதர மொழிதான். நம்ம அவரோட போயிட்டு கதைக்கிறையும் சரியில்லை. அவர் நிலைமையில் ஒரு இழப்புனாலே வந்து தாங்கிலாது. கிட்டத்தட்ட 15 பேர் வந்து இழந்து நிற்கிறார்.
ஓகேண்ணா ஓகே 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 குடையம் வந்து அவரோட வந்து நம்ம கதைக்கிற சரியும் இல்லைண்ணே. ஐயோ அதுவும் வந்து அவங்களோட மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா சகோதரன். ஐயோ என்ன கவலைடா பாய் தன்னை தான் நினைக்கிறேனே. அதெல்லாம் நான் வீடு இருந்தான். ம் ஓ மகளே என்னென்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சரியான துர்நாட்டம் பேசுது. இப்போ இதுக்குள்ளேயே வந்து இந்த நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து டெட் பாடி இருக்குது விளங்க. நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடத்துல வந்து டெட் பாடி இருக்குது. அது எங்களுக்கு நல்லா விளங்குது. ஏன்னா மனமாக இருக்குது, பயங்கர மனமாக இருக்குது. அத்தனை பேர் வந்து இந்த இடத்துல இறந்து இருக்கிறாங்க, மண்ணுக்குள்ளே அகப்பட்டிருக்காங்க. இன்னும் எல்லாரும் இது பண்ணலை. தன்னந்தனி நினைக்கிற அந்த மனுஷனை பார்க்க எனக்கு கவலையாக இருங்க. பாருங்க அழுதழுது, பாருங்க அழுதழுது நிற்கிறத பாருங்க. கடவுளே ச அங்கேருந்து வந்து இப்படியே போயிருக்குண்ணே. அதான் ஒரு 3 புள்ளிகளாண்டா, 3 புள்ளிலாம் 4 அண்ணன், அங்கே அப்பா அம்மா மனைவி என்ன ஒட்டு மொத்தமாக 15 பேர். இது ஒரு பொல்லா இடம் போல. ஆக்களில் காவு வாங்குற ஒரு இதோட ஒரு நம்பர் யோசிச்சு பாருங்க. 3 மாதத்துக்கு முன்னால் பஸ்பிரண்ட் அந்த இடத்துல 30 பேர் வந்து இறந்து போகிறாங்க. அதே இடத்துல இப்போ 50 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் இறந்துருக்காங்க. இது ஒரு நடந்த ஒரு கெப் கூட ஆகலைண்ணே. அதில் இந்த இடத்துல இருந்து சொல்லலாம். ஜவாண்டா இதெல்லாம் வீடு இருந்தீங்களா? மற்ற வீடா? மற்ற ஃபேமிலி அந்த அண்ணன் ஃபேமிலி இந்த இதெல்லாம் இருந்துச்சு 4 வீடு. 4 வீட்டில் இருந்த 15 பேர். அப்புறம் இங்கே இருந்த 13 பேர். என்ன இங்கே இருந்த 13 பேர், இந்த வீட்டில் இருந்த 13 பேர். கூடத்தான். ஏன்னா 50க்கு மேற்பட்ட உயிர்கள் வந்து இங்கே போயிருக்கு மகளே. மகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல எவ்வளோ பெரிய மண் சரிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்னுடைய மனதை பாதித்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கட்டாரில் அந்த குடும்பத் தலைவர் வந்து வேலை செய்துட்டு அங்கே இருந்திருக்கிறார். அவர் அங்கே கட்டாரில் வேலை செய்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மண் சரிவு. அது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகி 30 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3-4 மாதம் கூட கடக்கல. அதுக்கு பிறகு வந்து ஒரு 50 பேருக்கு மேலே வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த கட்டாரிலிருந்து வந்த அந்த அண்ணனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒட்டுமொத்தமாக 15 பேரும் இந்த மண்ணுக்குள்ளே அகப்பட்டு இறந்திருக்காங்க. 1-2 பேர் சடலங்கள் தான் இதில் எடுத்திருக்காங்க. மீதி பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இன்னும் மண்ணுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள் மகளே, எவ்வளோ ஒரு கவலையாக இருக்குமென்னு. தன்னை குடும்பத்தை பார்க்கணும், தன்னை குடும்பத்துக்கு வீடு கட்டணும், தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாரில் போயிட்டு வேலை செஞ்ச மனுஷனுக்கு இந்த ஒரு இழப்பு எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும். அந்த இடத்துல நான் கதைக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷன் அழுதுட்டு இருக்காங்க. அங்கே திரும்பி வந்து அழுறார். ஆக்களை பார்த்து அழுறதுக்கு இதில் வந்து திரும்பி அழுது கொண்டு இருக்கார். அவர் வந்து ஒரு சிலையாக மாறி நிற்கிறார் மகளே. அவர் வந்து ஒரு மனிதனாக இல்லை, ஒரு சடலம். என்ன அவரே ஒரு சடலமாக மாறி நிற்கிறார். வச்சு பாருங்கள். 4 வீட்டிலிருந்து அவங்களோட 15 பேர், அவங்களோட குடும்பமே, அவங்களோட மனைவி, 3 பிள்ளைகள், அவங்களோட 3 அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 15 பேர் அவர் கட்டாரிலேருந்து இங்கே வரக்குள்ளே வந்து உயிரிழந்து போயிட்டாங்க. எல்லாருமே வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு வீடு மிஞ்சலை, அவங்களோட சொந்த பந்தம் யாருமே மிஞ்சலை. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்குது இந்த இடத்துல. பாவக்குள்ள வந்து
இப்போ பாருங்க ஒரு இயற்கை அனர்த்தம் வந்து எத்தனை பேரை உயிரை கொள்ளுது. இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக மற்றவங்களுக்கு தீங்கி நினைக்காம என்ன நேர்மையாக மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்காம உங்களோட பாட்டில் நன்மை செஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கையை முடிங்க. மீண்டும் மற்றும் ஒரு பரிதாபகரமான சம்பவத்தோட சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.